ஹாய் ஸ்பாட்டன்ஸ், நம்ம கிரண் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன டே? இன்னைக்கு ஒரு பிக் ஃபெஸ்டிவல் டே. நம்ம தனுஷ் சார் வந்து டைரக்ஷனில் அவருடைய 2வது படமான ராயன் வந்திருக்கு. அண்ட் தென் வந்து அவருடைய 50வது படம் இது நம்மளுடைய தேவி தேட்டரில். ஸோ வந்து உள்ள ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ராயன் படத்தில் வந்து சுதீப் கிஷன், எஸ்ஜே சூர்யா, காளிதாஸ், அப்புறம் வந்து துஷாரா அவங்களாம் வந்து நடித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நிறைய முக்கியமான சப்ஜெக்டட் ரோல்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து உள்ள இங்கே வந்து இந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க உள்ள ரசிகர்கள். ஸோ வெளியில் வந்தோடனே அவங்களுடைய கருத்துக்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திஸ் வீடியோ இஸ் அபவுட் ராயன் பப்ளிக் ரிவ்யூ கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சார் படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா படம் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர், வேற லெவல். ஐயா படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம் ஐயா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா சூப்பர் படம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்களா? படம் நல்லா சூப்பரா இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலி எல்லாம் ஃபேமிலி. இத மாதிரி வந்து ஒரு பொம்பளை வந்து ஒரு அண்ணனா கூட இருந்து கத்தி எடுத்து குறித்து சாச்சு அண்ணனா கூட சாதிது பாத்தீங்களா? அது என்னைக்குமே. படம் எப்படி இருக்கு சார்? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார் படம் எப்படி சார்? படம் நல்லா இருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபேமிலிக்கு ஏத்த படம். ஃபேமிலி வந்து பார்க்க முடியாது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளுடைய எஸ்ஜே சூர்யா நடிப்பாரக்கன் அவர் வந்து வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. இவங்க நம்ம இது துஷாரா எப்படி நடிச்சிருக்காங்க? பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலிங்களா வந்து பார்க்க. ஃபேமிலி வந்து பார்க்க முடியாது, 18+. தேங்க்யூ. ஆனா படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அக்கா படம் எப்படி இருக்கு? தங்கச்சி வேற லெவல். படம் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. பார்க்கலாமா ஃபேமிலியா? பார்க்கலாம். ஏதோ அவ்வளவு வன்முறையில ஏதோ இல்ல. நல்லா இருக்கு. நம்ம தனுஷ் ஐயா எப்படி நடிச்சிருக்காங்க? நான் சூப்பரா நடிச்சிருக்கேன். ஒரு படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. பார்க்கலாமா? சூப்பர் படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா. இவங்க துஷாரா எப்படி நடிச்சிருக்காங்க? ஓ சூப்பர்ண்ணா. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் வந்தது வேற மாதிரி, ஆனா இங்க வேற மாதிரி இல்லை. தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 50வது படத்தை அவரே எடுத்து அவரே நடிச்சு தரமா பண்ணியிருக்காப்புல. இன்னொன்னு, தனுஷ் நடிச்ச 50 படத்துல இந்த படம்லாம் தனுஷ்க்கு லவ் சீன் கிடையாது, ஹீரோயின் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு கல்ட் கிளாசிக்கான தரமான படம். அடுத்த வட சீன் கூட வச்சுக்கோங்க. படம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஒரு படம் எப்படி? நல்லா இருக்கு. ஒரு படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பார்க்கலாமா ப்ரோ? 2 வாட்டி பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பர். தனுஷ் சூப்பர், எஸ்ஜே சூப்பர். ஒரு படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பார்க்கலாமா? எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆனா படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பார்க்கலாமா? சார் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நம்ம தனுஷ் வர சீன்ஸ்லாம் எப்படி பயங்கர கூஸ் பம்ப் நல்லா இருக்கு. படம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. நம்ம அண்ணன் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா தரமா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம நடிப்பாரக்கன் எஸ்ஜே சூர்யா எப்படி பண்ணிருக்காரு? அது வேற லெவல் ப்ரோ. துஷாரா எப்படி நடிச்சிருக்காங்க? நம்ம நேர்ல தெரியல ப்ரோ. ஆனா அவங்களுடைய தங்கச்சி எப்படி நடிச்சிருக்காங்க? தங்கச்சி நல்லா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபேமிலியா பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. அதோட வந்து தியேட்டர் தரமா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து சூப்பரா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ல இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரா இருக்கு படம். நல்லா பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ப்ரோ. ஆனா படம் எப்படினா இருக்கு? நல்லா இருக்கு. தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கு. படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. தனுஷ் செம ஆக்டிங். நம்மளுடைய நடிப்பாரக்கன் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? நம்மளுடைய பயங்கரமா பண்றாரு ப்ரோ. இதுல வந்து துஷாரா பார்க்கல இந்த மாதிரி. துஷாரா எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா இருக்கு ப்ரோ. அவங்க ஆக்டிங் டிஃபரெண்டா இருக்கு இதுல. சோ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. பார்க்கலாம். அவ்வளவு வயலன்ஸா எதுவும் இல்லைங்க. இல்ல. நம்மளுடைய தனுஷ் சார் நடிச்சு இப்போ வந்து அவர் எழுதின 2வது படம் இது. அவருடைய இம்பாக்ட் கொடுத்திருக்காரு. பயங்கரமா இது. ஆனா படம் எப்படி இருக்கு? பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாமா? சூப்பர் சார் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு சார். படம் குடும்ப படம், அண்ணன் தங்கச்சி படம். இது படம் பார்க்கலாம், ஃபேமிலியா வந்து படம் பார்க்கலாம். படத்துக்கு வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால ரத்தம் அந்த மாதிரி ரொம்ப தெரிக்கிற அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அண்ணன் தம்பி ஸ்டோரி தான் இது. இந்த படம் வந்து நல்லா இருக்குது. குடும்பத்தோட ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் அது. ஏஆர் இசை வந்து இன்னும் அருமையா இருக்குது படம். எஸ்ஜே சூர்யா சார் பயங்கரமா நடிச்சிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் அருமையா இருக்குது. ஆனா படம் வந்து ஃபேமிலியா வந்து பார்க்குற படம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் படம். அருமையான படம். அதே மாதிரி அதுல தங்கச்சி கேரக்டர் நடிச்சிருக்காங்க துஷாரான்ட்டு. அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்க கேரக்டர் நல்லா இருக்குது சார். அவங்க அண்ணனே வந்து லாஸ்டா இது பண்றாங்க. அந்த கேரக்டர் நல்லா இருக்கு. நல்லா தனுஷ் சார் வந்து படம் வந்து சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காரு. படம் இது 50வது படம் வந்து நல்லா பண்ணிருக்காரு. ஏன்னா இப்போ வந்து நடிப்பை விட அவருக்கு வந்து டைரக்டர் வந்து நல்ல டைரக்ஷன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப நிறைய படங்கள் வந்து சார் வந்து டைரக்ட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா. இந்த ஒரு படம் டைரக்ட் நல்லா பண்ணிருக்காருல்ல. இதுக்கு மேல படம் டைரக்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அவரே ஹீரோ வந்து அவரு டைரக்ட் பண்ணலாம், இல்ல அவரு வேற ஹீரோ போட்டு அவரு டைரக்ட் பண்ணலாம். ஏஆர் ரஹ்மான் சாரோட இசை நல்லாவே இருக்கும். இந்த படத்துக்கு எப்படி உயிர் கொடுத்திருக்கு? இந்த படத்துக்கு இசை வந்து ஏஆர் ரஹ்மான் இசை வந்து இன்னும் அருமையா இருக்கு.
ஃபர்ஸ்ட் கிளாஸா இது வந்து வேற லெவல் சொல்லலாம். மியூசிக் வந்து அவ்வளவு இதுவாகுது, அந்த 2 பாட்டுக்கே கொடுத்துடலாம். அவ்வளவு நல்லா மியூசிக் நல்லா. அப்ப ராயன் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமா? கண்டிப்பா கண்டிப்பா குடும்பம் பாக்குற படம் தான், ஃபேமிலியா பாக்குற படம் தான். ஸோ வந்து எல்லாருமே வந்து ராயன் படத்தை தியேட்டர்ஸ்ல பாருங்க. ஸோ ராயன் படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து இன்னைக்கு ஹிட் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய தேவி தியேட்டரோட ஓனர் இருக்காரு. ஸோ சார் வந்து படம் பார்த்துட்டாரு. ஸோ வந்து படம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சார் கிட்ட நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் படம் எப்படி சார் இருக்கு? பிரம்மாண்டமாக இருக்குங்க. படம் வந்து ரொம்ப நாள் பொறுத்து இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லா தேட்டருக்கும் பரவாயில்ல. இந்த படம் வந்து மினிமம் ஒரு 25 days போகிற மாதிரி இருக்குது படம். படத்தோட டாக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரெண்டாவது நானும் படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பிகினிங் ஷாட்டே ஒரு சிஸ்டரோட தங்கச்சியோட ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சீன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்காங்க. ரெண்டாவது அந்த தங்கச்சிக்கான ஒரு சில கொடுமை நடக்கும்போது ஒரு அண்ணனுக்கு என்ன கோவம் வருமான்ட்டு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் சீன்னு எப்பயுமே ஆம்பளைங்களே செய்வாங்க. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த பெண்ணே செஞ்சுருக்கு. அந்த அம்மா நல்லா பிரம்மாண்டமாக நடிச்சிருக்கு. அந்த அம்மா துஷாரா வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. உண்மையில அந்த அம்மாவுக்கு நிறைய படத்தையே புக் பண்ணுவாங்க போல இருக்கு. பரவாயில்ல, அந்த சீன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்காங்க. மியூசிக்கு ஏஆர் ரஹ்மான் அண்ணனை பற்றி சொல்லணும்னு பிரச்சனை இல்லை. அவர் என்றைக்குமே எல்லா படத்துலையும் நிறைவா எல்லா விஷயத்தையும் என்னைக்கு குறை சொல்கிற மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் கிடையாது. அவரும் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அதோட தனுஷ் அவங்க அண்ணன் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக நடித்தா கூட அண்ணனும் நல்ல பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சாஃப்டாக பேசும்போது. அதுக்கப்புறம் எஸ்.ஏ. சூர்யா பயங்கரமா மெராக்கல்ல பண்ணிருக்காரு. கேப்டன் மில்லர்ல சுதீப் கிஷன் நடிச்சிருக்காரு. அப்ப இது அவங்களுடைய காம்போ தான் இதுலயும் ராயன்லயும் நடிச்சிருக்காங்க. தனுஷும் சுதீப் கிஷனும் ஸ்கிரீன்ல வரும்போது அதோட இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கு. அந்த படத்தை விட இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல எந்த ஒரு குறையும் இல்லை. லாஸ்ட் வரைக்கும் பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. கரெக்டாக போயிட்டு இருக்கு. அது லாஸ்ட்டாக அது வந்து ஷார்ட் பை ஷார்ட்டாக சொல்ல போனால் அவர் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் விட்டுட்டீங்களான்னு கேட்பாங்க. விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைப்பாங்க மெயின் ஹீரோ கிட்ட. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து இது போல் அந்த பிள்ளைய சொல்லும் போது அது எதிர்பார்த்தது தான். அது அந்த சீன்ஸு. அப்போ அந்த அம்மாவே வந்து மிராக்கலாக செல்லும் போது ஒரு காலத்தில் இந்த பூலாந்தேவின்னு ஒரு படம், அந்த அம்மா பூலாந்தேவின்னும் போது ஆம்பளைங்களெல்லாம் வந்து இது போல பெண்களை ரொம்ப கொடுமையா பண்றாங்கன்னும் போது அவங்களே அந்த அம்மா தண்டனை கொடுக்கும்போது அதுல அந்த பூலாந்தேவி கதையில வந்து இவங்க சிம்ரன் நடிச்சிருந்தாங்க அந்த படம். அதையும் நம்ம தான் அப்போ ரிலீஸ் பண்ணோம். அது மாதிரி இந்த அம்மா ஒரு கரெக்டான தண்டனையை பக்காவா கொடுத்தாங்க. நல்லா இருக்கு படம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு 20 நாள் தமிழ்நாட்டில் எல்லா திரையரங்கத்துலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போவோம். 25 days கண்டிப்பாக போவோம். ஏன்னா அவரோட பர்த்டே 28 வேற வருது. அவர் அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா இது ஒரு ட்ரீட்டா இருக்கும். இது ஒரு திருப்பதி லட்டு தான் இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி கேப்டன் மில்லர் எப்படி நம்ம நல்லா கொடுத்துருந்தோம், அதே மாதிரி இப்போ D50ல வந்து ராயன் வந்து அவரே வந்து டைரக்ட் பண்ண 2வது படம். ஃபர்ஸ்ட் படம் வந்து பவர் பாண்டி, இப்போ 2வது படம் ராயன்ல வந்து ஸ்கிரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நிறைய தமிழ் படம் வந்து இப்போ இந்த வருஷத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வந்து தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாமே வந்து வேற படங்கள் இருந்தாலும் நம்ம தமிழ் படம் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வந்து இந்த படம் வந்து ஒரு இப்பதான் ஃபர்ஸ்ட் டேல 2வது ஷோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த நாட்கள்ல வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் டெஃபினட்டா நம்ம தனுஷ் ரசிகர்களுக்காகவும் தனுஷ் சாரோட படம் இது வந்து இப்போ இது ஈடு கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நம்புறோம். அதே மாதிரி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம் சார். இல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல சார், ஏ சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால இல்ல ஏ சர்டிஃபிகேட்டுக்கு அது ஏ சர்டிஃபிகேட்ன்றது வந்து அந்த காலத்துல வந்து தப்பான விஷயமா எல்லாருமே மோட்டிவேஷன். அது ஏ சர்டிஃபிகேட்ன்றது வந்து அதுக்கு அந்த பிளட் ப்ளீடிங் அதுக்கு தான் அந்த ஏ சர்டிஃபிகேட். வேற எந்த அதுல ஒரு தவறான படத்துல எதுவும் இல்லை. அது நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க. அது ஏ சர்டிஃபிகேட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஃபுல்லா வந்து ஒரு மர்டரு, பிளட் தாசி ப்ளீடிங் ஆனாவே அதுக்கு ஒரு ஏ சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அதுதான் ஏ சர்டிஃபிகேட் ஒல்லி, தப்பான ஏ சர்டிஃபிகேட் கிடையாது. பட் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம் தான் நம்மளுடைய தனுஷ் சார் நமக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்காரு ஆடியன்ஸ்க்கு. ஸோ இந்த ராயன் படத்தை வந்து நியர்பை தியேட்டர்ஸ்ல பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் 10:30. தேங்க்யூ.